ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த
பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ரெண்டு கையை மேல உயர்த்தி அப்பாவை பார்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவாரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. கைய மேல உயர்த்தி சொல்லுங்க. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, சொல்லுங்க. தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பே. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. சத்தத்தை உயர்த்தி. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர அல்லவே. மறுபடியும் சொல்லுங்க. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம், நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. இன்று தியானத்திற்கென்று கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். The given word from God for our concentration. மல்கியாவின் புஸ்தகம், Malachi, மல்கியாவின் புஸ்தகம் book of 2ஆம் அதிகாரம் chapter 2, 6,
7 என்ற வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 6 and 7. சத்திய வேதம் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Stotram. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். கைகளை தட்டி சிறுவலின் பரிசுத்தருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு கூட. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை சற்று கவனித்து பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God says? சத்திய வேதம் அவன் வாயில் இருக்குமா? The scripture is in his mouth. ஆனால் But அவன் யாரை போல் இருப்பானாம்? he'll be like whom? அவன் வாயில் வேதம் இருக்குமா? The lips of praise should அவன் preserve எவரை போல் knowledge. இருப்பானாம்? How he's சேனைகளின் கர்த்தருடைய தூதனை போல் இருப்பான். he's a messenger of the Lord of கரங்களை hosts. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லலாம். hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ஆனால் அந்த வாயில் கபடமோ கள்ளமோ அசுத்தமோ போராமையோ மற்றவளை குற்றப்படுத்தும் எண்ணமோ அந்த வாயில் இருப்பதே இல்லையா? There is no unrighteousness in his lips. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசும்படி எனக்கு தந்த வசனம் அதுதான். This is the word the Lord given to us. நம்முடைய வாயானது எப்படி இருக்கிறது? How our mouth is be. நீங்கள் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயில் இருக்குமானால் If the word of God in your mouth, நீங்கள் சேனைகளின் கர்த்தருடைய தூதனை போல் இருப்பீர்களா? you are be like the messenger of the Lord of hosts. பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு. Let's clap. ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனும் தேவ தூதனை போல இருப்பீர்களா? Every sister and brother be like the angel of hosts. உங்களை பார்க்கிறவர்கள் Messenger. சாதாரண ஒரு மனிதனை பார்க்கிறது போல் பார்க்க கூடாது. People will not see in a normal way. சத்திய வேதம் யாருடைய வாயில் இருக்கிறதோ, Whose lips reveal the truth, சத்தியம் எந்த வாயில் இருக்கிறதோ, which lips அந்த வாய்க்குரியவர்கள் எப்போதும் சமாதானத்துக்குரியவர்களை, துன்மார்க்கமாய் அலைந்து திரியும் மனிதர்களை, பாவத்தில் அலைந்து திரியும் மனிதர்களை ரட்சிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். they will turn many back from iniquity. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். Take a decision today. ஆண்டவரே, என்னுடைய வாயிலே Not in my mouth. உம்முடைய வார்த்தையை தவிர, உம்முடைய மகிமையை தவிர, உம்முடைய வல்லமை தவிர வேறு ஒன்றும் எனக்கு இருக்கக்கூடாது Your என்று சொல்லு. power, your glory and your word should remain in my mouth. கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. அவன் எப்படி இருப்பானாம்? How are சேனைகளின் தூதனை போல் இருப்பானாம். He is the messenger of the Lord of hosts. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. சற்று கவனித்து பாருங்கள். Pay attention. இன்னைக்கு ஒரு சில மனிதர்கள் கௌரவமான ஒரு மாயை தரித்துக் கொள்ளுகிறார்கள். Somebody, they are put on the things of the world அதை தன்னை மகிமைப்படுத்தும்படி to எண்ணிக்கொள்ளுகிறார்கள். glorify their self. ஆனால் அந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God சத்திய says? வேதம் அவன் வாயில் இருக்கும், சத்தியம் அவன் வாயில் இருக்கும், சத்தியத்துக்குரியவன் தேவதூதனை போல் இருக்கிறானா? True instruction was in his mouth. There is no unrighteousness, and they will turn back many from iniquity. ஒரு நாள் ஆகீஸ் என்னும் ஒரு மனிதன் இருந்தான். There was a man named called Agis. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆகீஸ் தாவீதை பார்த்து சொன்னான், He said to King David, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், I know you நீ very well. தேவதூதனை போல் இருக்கிறாய் You are என்றான். like a messenger of the Lord. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Stotram. தாவீதை பார்த்தவன் சொன்னான், His man said to குதிரையில் David, போய் கொண்டிருக்கும் போது சொன்னான், riding on a horse, நீ தேவதூதனை போல் இருக்கிறாய், you are like a messenger of the நான் Lord. உன்னை அறிந்திருக்கிறேன், I know you very நீ well. தேவதூதனை போல் like a இருக்கிறாய். messenger of the கைகளை Lord. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. 1 சாமுவேல் 29:9 Verse சொல்லுகின்றன. 29 verses 9. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord அவர் said, எருசலேம் குடிகளை காப்பாற்றுகிறார். He preserved the inhabitants of Jerusalem. சபையோர் கவனிங்கள், Church, listen. அவர் எருசலேம்
எருசலேமின் குடிகளை He காப்பாற்றுகிறார். preserved the inhabitants of Jerusalem. அதிலே தள்ளாடினவன் தாவீதை He போலவும் who stumbled there like David, தாவீதின் குடும்பத்தார்கள் family of David. தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போல் They இருக்கிறார்கள். are like God and they are like the messenger of the Lord of hosts. ஹalleluya Praise the Lord. ஹalleluya Praise the Lord. எப்படி இருக்கிறார்களா? கர்த்தருடைய தூதனை போல். கர்த்தருடைய தூதனை போல் Like an இருக்கிறார்கள். angel of God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நீங்கள் இந்த உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லணும், Every day people should say about அந்த you. மகளை பார்க்கணும் போல ஆசையா இருக்கிறது. I delight to see this அந்த முகத்தை daughter. பார்த்தாலே போகுமிடமெல்லாம் கஞ்சி கிடைக்கும். When I see providing food will நம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் தேவ தூதனை பார்க்க வேண்டும். people should see the angel of God in your face. அப்படிப்பட்ட முகம் வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் But இருக்கிறது. only one way to get. கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில் இருக்க வேண்டும். You need the word of God in your mouth. ஹalleluya. Hallelujah. கைகளை தட்டி தேவனுக்கு Let's clap. கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில் இருக்குமானால் If the word of God in your நம்முடைய mouth, வாய் எப்படி இருக்கிறது? how is our mouth? அவர் இஸ்ரவேலின் குடிகளை காப்பாற்றுகிறார். The Lord has preserved the inhabitants of அதிலே Israel. தள்ளாடும் மனிதன் எவனோ, He who stumbled, மீதியா இருக்கிற மனிதன் எவனோ, righteous, அவன் தாவீதை போலவும் they are like David, தாவீதின் குடும்பத்தை போலவும் and house of David, தாவீதின் குடும்பத்தார் அனைவரை போலவும் and house of David, எப்படி இருப்பார்களாம்? how are he? தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போல இருப்பார்களாம். like the Lord and the messenger of the Lord. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. சகரியா 12:8 அதை பின்வருமாறு Zechariah விளக்குகிறது. 12 verses 8. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. சற்று தெளிவாய் கவனித்து பாருங்கள். Listen. வேதம் சொல்லுகிறது, But the Bible என்னை says, காண்கிறவன் பிதாவை காண்கிறான் he who என்றார். see me will see the Father. உங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவாதி தேவனை பார்க்க வேண்டும். People should see God through your At least face. தேவ தூதனை போலவாது நீங்கள் இருங்கள். Live like the அதற்கு messenger of ஒரே ஒரு God. வழிதான் உண்டு. There is one way. உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். Allow into the instructions of God. கை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Let's clap and hallelujah. ஹalleluya. Praise God. பவுல் சொன்னான், Paul said, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து should not use bad சத்தமா words. சொல்லுங்களே, வாயிலிருந்து புறப்பட ஆகாது. வேண்டாம். Should not. தேவன் சொன்னார், The Lord said, மனுஷன் கையில் எடுத்து வாய்க்குள் பூது அவனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வருகிறது அவனை தீட்டுப்படுத்துகிறது என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனை அதை தீட்டுப்படுத்துமா? it will defile you. நம்முடைய வாய் எப்படி இருக்கிறது? How is our நம்முடைய mouth? வாய் பொய் சொல்லக்கூடாது. Should not say lies. நம்முடைய வாய் பெருமையானதை Should பேசக்கூடாது. not say happy mind. நீங்கள் words. அவருக்கு முன்பாக இருப்பீர்கள், ஆனால் You be like that. உங்களை அவர் தூதனை போல மாற்றுவார். You will be like a messenger of the Lord. தாவீதின் குடும்பத்தை போல உன் குடும்பத்தை வைப்பார். Like a house of David. உங்களில் தள்ளாடுகிறவன் கூட தாவீதை போல Even இருப்பான். stumbling person will be like the messenger தாவீதை of God. நினைக்கிறார்கள், அவன் தாவீதிலே தாவீது ஒரு தூதனாய் இருந்தான். David, he's like an angel of God. காரணம் என்ன? Reason. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Let me say a true incident what happened. சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையான A சம்பவம். true incident took place 5000 years ago. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. அந்த நாட்களில் நோவா என்னும் ஒரு மனிதன் In இருந்தான். those days there was a man named called Noah. ஏன் தெரியுமா? Because? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா என்னும் மனிதன் ஏறத்தாழ 950 வருடம் உயிர் வாழ்ந்தான். Approximately 950 years he was lived on this earth. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை But கிடைத்தது. Noah found favor in the sight of God. ஆண்டவர் The சொன்னார், Lord said, நோவா, Noah, இந்த உலகத்தை நான் ஜலத்தால் அடிக்க போகிறேன். I'm going to destroy this world. இந்த ஜலம் 40 நாள் பெய்யும் என்றார். 40 days rainfall will come. 40 நாள் 40 days தேசத்தில் மழை பெய்யும் என்றார். terrible rainfall will come. அவர் சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார், Then he said, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணி என்றார். prepare an ark. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதில் நீயும் உன் குடும்பமாகிய 8 பேரும் பிரவேசியுங்கள் என்று சொன்னார். Step into that ark, you and your household. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. 8 பேரும் பிரவேசித்துக் கொள்ளுங்கள் என்றார். With the household step அதிலே into the house. பரிசுத்தமான ஒன்று அசுத்தமான ஒன்றை ஜோடி ஜோடியாக வை என்றார். Place holy and unclean. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நம்முடைய சபையிலே, In our church, நம்முடைய பேழையிலே in our ark, நாம் பரிசுத்தமானதை மட்டும் செய்யப்போம் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அசுத்தமானதையும் பரிசுத்தமானதையும் ஜோடி ஜோடியாய் வை என்றார். pair by pair, you have to gather clean and unclean. அசுத்தமும் அவனுக்கு கீழ்ப்படிந்தது, பரிசுத்தமும் அவனுக்கு கீழ்ப்படிந்தது. Unclean obey the voice of Noah, and clean also obey the voice of God. ஹalleluya. Praise the Lord. என்ன கீழ்ப்படிஞ்சது? அசுத்தமும் அசுத்தமும். கீழ்ப்படிந்தது. அப்படின்னா அர்த்தம் என்ன? சாத்தானும் கீழ்ப்படிவான், பரிசுத்த பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படியும். Devil also obey before you, and the children of God will also obey you. பக்கத்துல கை கொடு சொல்லுங்களேன். மந்திரமும் மந்திரமும் சூனியமும் சூனியமும் எலும்பிச்சம்பழமும் எலுமிச்சம்பழமும் எனக்கு கீழ்ப்படியும். எனக்கு கீழ்ப்படியும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். பலத்த கைகளை தட்டி. Let's clap. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. இனிமே
நான் மந்திரத்துக்கு பயப்பட மாட்டேன், I never afraid about it. சூனியத்திற்கு பயப்பட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது Bible says. அவன் அப்படியே அந்த பேழையை உண்டு பண்ணினான், And he prepared the ark. அதிலே அவர்கள் பிரவேசித்து விட்டார்கள். They entered. 40 நாள் மழை பெய்து கொண்டே இருந்தது. 40 days terrible rain falling. நோவா என்ன செய்தான்? What does Noah do? 40 நாள் சென்ற பின்பு After 40 days, தண்ணீர் வடிந்ததோ இல்லையோ என்று சொல்லி பார்ப்பதற்கு தன்னுடைய பேழையினுடைய ஜன்னலை திறந்து தன் வைத்திருந்த ஒரு காகத்தை வெளியே விட்டான். to testify the land whether the water dried or not, he sent out a raven through the window. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. அவன் எதை வெளியே விட்டான்? What does he allow ஒரு to go? காகத்தை வெளியே விட்டான். He allowed the இந்த raven. காகம் எப்படிப்பட்டது? Do you know the இது quality? மாம்சத்துக்குரியது. Belong to flesh. இது போவது பிணத்தை கொத்துவது துண்ணுவதுமாய் வந்து கொண்டிருந்தது. Going out, eating the dead bodies and getting to the ark. அவன் எதிர்பார்த்த வெளிப்பாட்டையோ அதை எதிர்பார்த்ததை அது வந்து அவனுக்கு சொல்லவே இல்லை. But the expectation is failed. அப்படின்னா அர்த்தம் என்ன? Reason? நீங்கள் நினைக்கிற மாம்சத்துக்குரியவர்கள் எதிர்பார்ப்பதை சொல்லவே மாட்டார்கள். Fleshy will not give a counsel of the living God. ஏன்னா அவர்கள் வாயில் இருப்பது வெறும் மாம்சம் Because மட்டும்தான். they are always eating the flesh. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்ப்பது கிடைப்பதே இல்லை. So expectation failed in your கைகளை life. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us clap. ஹalleluya. Praise God. வேதம் சொல்லுகிறது, Bible says. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. 40 நாள் சென்ற பின்பு அவன் ஒரு காகத்தை ஜன்னலை திறந்து வெளியே விட்டான். அது போவதும் வருவதுமாய் இருந்தது. After 40 days, he allowed a raven through the window and he get out and come in. அதன் பிறகு நோவா தன்னிடத்திலிருந்து புறாவை அனுப்பினான். Then Noah sent a dove. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. முதன்முறையாக பரிசுத்த ஆவி அனுப்புகிறார். First time the Spirit of God moves. ஹalleluya. Hallelujah. இளைப்பாற இடம் இல்லாமல் அவனுக்கு திரும்ப வந்தது. And the dove came to him toward the evening. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Amen. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Listen. அதன் பிறகு 7 நாளைக்கு பின்பு திரும்ப அந்த புறாவை வெளியே அனுப்பினான். After 7 days, he sent that same dove. அந்த புறா புறப்பட்டு போய் It went out. சாயங்காலத்தில் தன் வாயில் கொத்திக் கொண்டு ஒரு ஒலி மேலே எடுத்து வந்தது. In her beak was a freshly picked olive leaf. ஹalleluya. Praise God. அது தன் சாயங்காலத்தில் வந்தது. Evening time it came. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் மகனே, அனுப்பின உடனே அந்த ஒலிவேலை கொண்டு வந்திருக்கலாம். அது ஏன் சாயங்காலத்தில் வந்தது? Why such a delay in the journey of the dove? ஏன் அது காலத்தை குறிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. It was for the தேவன் season. உலகத்தை சிருஷ்டித்த போது When the Lord created சாயங்காலம் விடியற்காலம் முதலாம் நாளாயிற்று என்றார். evening is the first day. ஹalleluya. Praise God. அதனால தான் அது சாயங்காலத்துக்கு So வந்தது. evening time it came. எதற்காக சாயங்காலத்துக்கு வந்தது? What purpose? அதன் வாயில் ஒரு ஒலிவ இலை இருந்ததாம். Her beak was a அப்படி என்றால் உன்னுடைய வாயிலே அவருடைய வார்த்தை என்கிற ஒலிவம் இலை இருக்க வேண்டும். உன்னுடைய வாயிலே அவர் அபிஷேகம் நிறைந்ததா இருக்க வேண்டும். உன் வாய் அசுத்தமானதை பேசாத இருப்பதாக. don't speak evil bad words through your mouth. உன் வாயில் என்ன இருக்கிறது? What is the things in your mouth? அவர் வாயில் வஞ்சனை இல்லை என்று There சொல்கிறார். is no iniquity in his அவர் mouth. வாயில் கபடம் இல்லை என்று There is சொல்கிறார். no iniquity in his என் mouth. வாயில் பாவம் இல்லை என்று There is no சொல்கிறார். sin in my mouth. என் வாயில் பெருமை இல்லை என்று There is no சொல்கிறார். proud in my mouth. ஓ என் அன்பு பிள்ளைகளே, Children of இந்த God. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நீ திரும்பி அவரிடத்தில் வரும்போது உன் வாயில் இருக்கிறதை அவர் பார்ப்பார். Those who hear this word, the Lord is speaking to you. The Lord is mind about your mouth. எப்பொழுதெல்லாம் உன் வாய் தேவனுக்கு பிரியமாய் வைத்திருக்கிறையோ, Whenever you please God through your அப்பொழுதெல்லாம் mouth, நீ அவருக்கு தூதனை போல then இருப்பாய். you will be like a messenger of the பலத்த Lord. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. வேதம் சொல்லுகிறது, Bible says. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் Genesis 8, 6 முதல் 11 வசனங்கள் சொல்லுகின்றன. verses 6 onwards. அவை தன் திரும்பி வரும்போது சாயங்காலத்தில் தன் வாயிலே ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்ததாம். Evening time in her beak was a freshly picked olive leaf. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. யோசித்து பாருங்கள். ஒலிவம் என்பதற்கு அபிஷேக தைலம் என்ற அர்த்தம். Olive means it's an anointed ஒலிவம் oil. என்பதற்கு தண்ணீர் வடிந்து விட்டது என்ற அர்த்தம். Olive means the water dried up. தண்ணீர் வடிந்தாலும் கூட இந்த ஒலிவ இலை கசக்கும் போது அதில் உருவாகிற பரிசுத்த தைலம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. From the oil of the olive will bring you holiness. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதான் ஒலிவத்தின் That is the மகத்துவங்கள். glory of the olive. உங்கள் வாயில் ஒலிவம் இருக்க வேண்டும். In your mouth, this olive should ஒலிவு be மறைவின்றி இருக்க வேண்டும். should be remain. என் அருமையான மகனே மகளே, Beloved, ஒரு மணி நேரமாவது அவரோடு கூட ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாயில் வார்த்தை அவர் ஆசீர்வதிப்பார். at least pray 1 hour. The Lord will bless your mouth and the word of mouth. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. ஸ்தோத்திரம். இன்று முதல் என் வாயில் அவருடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொல்லுங்கள். Today onwards, my mouth will receive the anointing of God.
வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible அதனால தான் தாவீது அரசன் சொன்னான். So King David என்ன said, சொன்னான்? what does he say? நமது தேவனை துதிக்கும் புது பாடலை என் வாயில் தந்தார். He put a new song in my mouth to praise God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. வேற எதையுமே தாவீது செஞ்சதில்லையா? He never did anything. ஆராதனை வந்துருச்சுன்னா ஆண்டவரை மட்டும் தான் துதிப்பான். Time of worship the Lord alone. அன்னசரியா பேசுவதே இல்லை. Not speak anything. தேவையில்லாத மற்றவரிடத்தில் பேசிக் கொண்டிருப்பதில்லை. Not share something about வேதம் சொல்லுகிறது, Bible says, நமது தேவனை துதிக்கிற புது பாடலை என் வாயில் கொடுத்தார், அதை பார்த்தவர்கள் பயந்தார்கள், கர்த்தரை நம்புகிறார்கள் என்று சொன்னார். He put a new song in my mouth and people frightened those who see me. ஹalleluya. Hallelujah. நமது தேவனை துதிக்கும் புது பாடலை என் வாயில் கொடுத்தார் என்றார். He put a new song in my mouth. அதை பார்த்தவர்கள் பயந்து கர்த்தரை நம்புகிறார்கள் என்று So சொன்னார். people frightened and they believe God. சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 3வது வசனம் அதை பின் வருமாறு விளக்குகின்றது. Psalm chapter 40 verses 3. அதைத்தான் சங்கீதங்களின் புத்தகம் 34:1 சொல்லுகிறது. Psalm 34 verses 1. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் I will என்றார். praise the Lord at all time. His praises shall continually be in my mouth. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதா இருக்கிறதா? The word of God is life and இருபுறம் powerful. கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது என்று சொன்னார். Sharper than any other two-edged sword. எபிரேயர் புத்தகம் 4:12 சொல்லுகின்றன. Hebrew 4:12. வேதம் சொல்லுகிறது, Bible says, நான் பார்த்தபோது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டது என்று பத்துமத்தியில் யோவான் சொன்னார். In Patmos Island, John said there was a two-edged sword came out from the mouth of the Lord. வெளிப்படுத்தல் 1:16 சொல்லுகிறது. Revelation 1:16. வெளிப்படுத்தல் 2:21 12 சொல்லுகிறது. Chapter 2 verses என் 12. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கைகளில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எப்போது இருக்குமானால் அவருடைய வாயின் வார்த்தை நம்முடைய வாயில் இருந்து கொண்டே இருக்கும். If you carry two-edged sword in your hand, you can see the praises of God and the word of God in your mouth. நாம் எங்கே இருக்கிறோம்? There are we. மனுஷன் எதை விதைக்கிறானோ Whatever you sow, அதையே அறுப்பான். will reap it again. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise God. உங்கள் வாய் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். Please God through your mouth. இன்னைக்கு சொல்லுங்க, ஏ வாயே இன்றைக்கு மனம் திரும்பு. ஏவாயே இன்னைக்கு மனம் திரும்பு. ஹalleluya. Praise God. நீ அப்படி வாழ்வாயானால் If you live like இந்த that, உலகத்தில் நடக்கும்போது வரும்போது போகும்போது உன்னை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார்கள். when you move on the earth will tremble before you. பட் காரணம், Reason, angel of God. நீ தேவனுடைய தூதனை போன்றவன். கைகளை தட்டி Let's clap. ஹalleluya. Praise God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap. ஹalleluya. Hallelujah. நீங்க ஒண்ணில்ல, உங்க வீட்டுக்குள் நுழையும் பொழுது When you step into your house, உங்க புருஷன்மார் சொல்லணும், Husband என் should மனைவி ஏஞ்சல் வர்றா பாருணும். she's the angel is come. தேவதூதனை போல வாழட்டும். Help me to live like ஒரு angel. அல்லேலூயா சொல்லுங்கள். Amen. இன்றைக்கு ஒரு தீர்மானம் Take a எடுங்கள். decision today. ஆண்டவரே, என்னை காண்கிறவன் சேனைகளின் தூதனை போலவும் என்னை காண்கிறவர்கள் உம்மை போலவும் என்னை காண்கிறவருடைய வார்த்தை கேட்கும்படியாக செய்யும் என்றுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நீங்கள் ஆழமாக தியானிக்கும் பொழுதுதான் அதன் மேன்மைகளை நீங்கள் அடைய When முடியும். you deeply meditate the word of God, you can understand the secrets of God. நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை Let சொல்லுகிறேன். me say a true incident. ஒரு நாள் One day, பாலாக்கு பீலையாமை பார்த்து சொன்னான், Balak said to Balaam, நீ என்ன செய்திருக்கிறாய்? நான் சத்துருக்களை சபிக்கும்படி உன்னை அழைப்பித்தே, நீ அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திருக்கிறாய். I have called you to curse the enemies, but you blessed them. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பாலாக்கு பீலையாமை பார்த்து கேட்டான். This king said to Balaam, அப்பொழுது பீலையாம் சொன்னான், Balaam said, என்ன சொன்னான் தெரியுமா? What is? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. கர்த்தர் அருளிய வார்த்தை என் வாயில இருக்கிறது, அதை சொல்லுவது எத்தனை கடமை என்றார். the given word of God is remaining in my mouth. ஹalleluya. Hallelujah. அது கர்த்தர் அருளிய வார்த்தை என் வாயில் இருக்குது, அதை சொல்வது என்னுடைய கடமை அல்லவா? It is my duty to say to them. அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் So some of God தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டு சொல்லணும். should say, அது என் கடமை அல்லவா என்றான். it is my duty to அதை say. சொல்வது நான் என் கடமை அல்லவா? It is my duty. அது சொல்வது கடமை அல்லவா? It is my duty. பாலாக்கை பார்த்து பிழையாம் சொன்ன என் ஆகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் Numbers 23, 11 12 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 11 and 12. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் தீர்க்கதரிசி செப்பனியா சொன்னான். Zephaniah the prophet எப்படி said, சொன்னான்? how he said, தேவனுடைய வார்த்தை உள்ள மனிதர்கள், தேவனுடைய காரியத்தை கேட்கிற மனிதர்கள் அந்த வாய் எப்படி இருக்கும் என்று அழகாக விளக்கி இருக்கிறார். he revealed of the man of God, how are they? செப்பனியாவின் புத்தகம் 3:13 வாசிப்போமா? Zephaniah 3 verses 13. இஸ்ரவேலில் இஸ்ரவேலில் நீதியானவர்கள் நீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. நல்ல கவனி, நல்ல வாய் அநியாயமே செய்யாதான். Good mouth will not do evil. என்ன செய்யாதான் மகனே? அநியாயம் செய்யாது. நல்ல வாய் அநியாயமே செய்யாதான். வாசிக்கலாம்.
அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. கைய தட்டு. Stotram. இன்னைக்காவது முடிவெடுத்துக்கோங்க. Today take a ஆண்டவரே decision நான் பொய் பேச that I will மாட்டேன். not speak like. அவர்களுடைய வாயில் என்ன இல்லையாம்? பொய் பேசுவதில்லை. வஞ்சக நாவு ஆம். அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. கரங்களை தட்டி. Let's clap. வஞ்சக நாவு கூட இருக்காதாம். வாசிக்கலாம். அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Praise God. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். நிம்மதியான Satisfied. வாய் சரியா இருந்தா நிம்மதியான தூக்கம் வரும். If your mouth is good, you'll be in comfort. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. உன் வாய் சரியா இருந்தா If your mouth is தூக்கம் correct. கூட நிம்மதியா வருமா? You will be in comfort. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Amen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப சொல்ல நம்முடைய ஆசீர்வாதம் ஏன் குறைந்தது? Why disturbed in blessings? என் அருமையானவர்களே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the passages from the Bible. எத்தனை கிருபை உள்ள தேவன் நம்முடைய தேவன். What a gracious God He is. நாம் எங்கே இருக்கிறோம்? Where are we? நாம் எப்படி வாழுகிறோம்? How are we? அதனால தான் ஆண்டவர் மோசே சொன்னார். So the Lord said to மோசே, Moses, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி உன்னை அனுப்புகிறேன். I have sent you to lead the people of Israel. நீ போ. Go down. உன் வாயோடு நான் இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். I'll be in your mouth and I'll teach you what you have to preach. ஒவ்வொரு ஆத்துமாவுடைய வாயிலே தேவனுடைய மகிமை தவிர வேறு ஒன்றும் இருக்க கூடாது. You need the glory of God in your mouth. யாத்ராகமம் 4:12 சொல்லுகிறது. Exodus 4:12. அப்பொழுது மோசே தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்தான். Then Moses murmured against வேற God. யாரு அனுப்பும் என்றான். You send somebody. அப்போது தேவன் சொன்னார், Lord said, உன் சகோதரனாகிய ஆரோன் நல்லா பேசுவான் நான் அறிந்திருக்கிறேன். உன் வாயிலும் அவன் வாயிலிருந்து நான் என் வார்த்தை போட்டு உங்களுக்கு பேச வேண்டியதை நான் உங்களுக்கு உணர்த்தி உங்கள் வாயோடு இருப்பேன் என்று சொன்னார். I will put my words in your mouth and his mouth and I'll be with your mouth. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I'm not. யாத்ராகமம் 4:15 சொல்லுகிறது. Exodus 4:15. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அதைத்தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசித்து பாருங்கள். Read Revelation வெளிப்படுத்தல் 14:5 ஒருவர் வாசிக்க கேட்போமா? 14 verses 5. இவர்களுடைய வாயிலே இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. கரங்களை தட்டி. ஏபி சபை விசுவாசிகள் தான் வாயில் என்ன இருக்க கூடாது? Believers of AP Church. இவர்கள் வாயில் கபடம் காணப்படவில்லை. கபடம் காண அவர்கள் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். மாசு கைகளை தட்டி தேவனுக்கு Praise God. இப்படி என் ஜனங்கள் இருப்பார் என்று சொன்னால் நான் இவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன். If my people will be like that, I will bless them abundantly. உன்னுடைய தரித்திரம் இன்றி அறுக்கப்படும். Your powers உன் சாபம் உடைக்கப்படும். curses will be cut உன் off. நோய் உன்னை விட்டு விலகும். Curses will cut off. உன் சஞ்சலம் உன்னை விட்டு ஓடி Sorrows போகும். will be cut off. எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தையோ அது இரட்டத்தனையாய் வரும். What blessings you may expect, you can get it with double portion. Today இன்று உன் விசுவாசத்தை தேவன் மேல் வை. place your faith on God. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. 40 வருடங்களுக்கு மேலாக தேவனோடு நடந்து More வந்திருக்கிறேன். than 40 years I'm walking with God. என் தேவாதி தேவனுக்கு சொல்வதை உங்களுக்கு I'm சொல்லுகிறேன். saying what the Lord has revealed இன்றைக்கு today. உங்கள் வாயில் எது இருக்க வேண்டுமோ அது மட்டும் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Put the word of God in your mouth. May the Lord bless you. அது மட்டும் தான் இருக்க வேண்டும். You should need that. வேற ஒன்று இருக்குமானால் நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய். If you ensure something, it will not bless you. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இத்தனை அனுபவங்கள் உனக்கு தேவை. You need these steps in your life to get blessings. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. அந்த வேத வசனத்தை சற்று கவனித்து Look at the பாருங்கள். word of God. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். How awesome he is. உங்களை பார்க்கும்போது தேவதூதனை போல And பார்க்கணும். his world to see you, உங்களை they will see பார்த்தாலே the ஒரு பெரிய angel. சமாதானம் வரணும். When the people see, they will get joy. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. உன் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பு தீர்மானித்துக்கொள். Take a decision before God. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். I'm a man of அவர் God. எனக்கு சொல்வதை சொல்லுகிறேன். உன்னுடைய வாய் தேவனுக்கு முன்பு எப்படி இருக்க வேண்டும்? How is your mouth before God? கபடமற்று இருக்கட்டும். Blameless. பொய் உரையாமல் இருக்கட்டும். No lies. மாயை மரமாயிராதபடி. Don't follow the meaningless. அப்படி இருக்குமானால் If you like that. உன்னை தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவராய் Mighty இருக்கிறார். to lift. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise God. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு Loudly. வேதம் சொல்லுகிறது. Bible says. நான் சொல்லவில்லை. I am not. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். Prophet Isaiah said, 51 அதிகாரம் 51, 16 வசனங்களை வாசிப்போமா? 16. நான் வானத்தை நிலைப்படுத்தி நல்ல கவனிங்கள். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி பூமியை அஸ்திபாரத்தைப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை கையை தட்டி ஒரு அல்லேலூயா God. சொல்லுங்களேன். Hallelujah. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி கை தட்டுங்க. Praise the Lord. ஹலோ,
சீயோன். Zion. சீயோன் என்பது தேவன் உலாவுகிற வாசஸ்தலம். Zion means the dwelling உங்க place of மூஞ்ச God. பார்த்தா அப்படி சீயோனா தெரியணும். You should expose Zion through your face. For that. சீயோன் என்றால் சீயோனாய் வாழ்ந்து பார். Live like Zion. என்னுடைய வார்த்தையை உன் வாயிலே அருளி. கையை உயர்த்துறலையா Praise the சொல்லுங்க. Lord. சீயோன்ல ஒரு அருளையா சொல்லுங்களே. Zion say hallelujah. சீயோனுக்கு போறவங்கள ஒரு அருளையா சொல்லுங்களே. Hallelujah. அப்ப சீயோனுக்கு போற வாயில என்ன இருக்கணும் மகனே? அவருடைய வார்த்தை இருக்கணும். அவர் அருளிய வார்த்தை இருக்கணும். The given word of God. வாசிக்கலாம். என் கரத்தின் நிழலினால் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. அவர் வார்த்தை உங்ககிட்ட இருந்து அவனை மூடி மறைச்சிக்கு வரான். Cover you with the shadow of my hand. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Amen. அவர் வார்த்தை உன்கிட்ட வந்துடுச்சுன்னா, வாயில வந்துடுச்சுன்னா, நீ அவருக்கு பிரியமா உன்னுடைய வார்த்தையை வைத்திருப்பாய் என்னால் உன்னை தம்முடைய கரத்தின் நிழலிலே உன்னை மறைத்துக் கொள்ளுவார். If the word of God come in your mouth, he will cover you with his shadow of his சத்துரு உன்னை hands. பார்க்காதபடி மறைத்துக் கொள்ளுவார். Devil cannot see you, sir. உன்னை சத்துரு மந்திரங்கள் பார்க்காதபடி மறைத்துக் கொள்ளுவார். Witchcraft will not see அவருடைய you. வார்த்தை உனக்குள் அருளப்பட்டிருக்க வேண்டும். If you receive the word of ஹalleluya. God. Hallelujah. ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். Take a decision. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன். Man of God says. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். Take a decision. தேவனே, Lord. என் தகப்பன் சாது பால்சல் சொன்னபடி என் வாய் உமக்கு பிரியமாயிருந்து சீயோனை போல் என்னை ஆசீர்வதியும் என்று சொல். According to the word of my father Sadhu Paul Solomon, make me like a Zion. அப்பொழுது நீ Then ஆசீர்வதிக்கப்படுவாய். you will be blessed. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessings of God. வேதம் சொல்லுகிறது. Bible says. தேவன் எரேமியா பார்த்து சொன்னார். Lord said to Jeremiah. எரேமியா, Jeremiah. வாசிக்க கேட்போமா? Read. எரேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம். Chapter 1. எரேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனங்களை வாசிக்கலாம். Verses 9. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the கர்த்தர் தன் கரத்தை நீட்டி என் என் வாயை தொட்டு அப்படி எழுந்து நிங்க பாங்க. Stand. எவரிபடி ஸ்டாண்ட் அப். எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு இந்த வல்லமையோடு தான் நீ போக போற. Today you are going with this power. வாசி. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு ஒரு நிமிஷம். இப்ப வாயை திறந்து காட்ட ஆண்டவரே தோட ஆண்டவரே. அப்படியா காட்ட அவர் தொடட்டும். touch your tongue. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வார்த்தை தவிர வேற ஒண்ணு என் நாக்குல வரக்கூடாது. பிரியமான வார்த்தை தவிர ஒன்றுமே நாக்குல நாக்க வரவே தொடு. ரெண்டு கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Lift up your both hands. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். Today take a decision. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நிமிஷத்துல நிமிஷத்திலிருந்து என்னுடைய நாவு என் வாய் வார்த்தை உமக்கு பிரதியாய் இருக்கட்டும். பிரீதியா இருக்கட்டும். உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். பிரியமா இருக்கட்டும். அப்படியே சொல்லுகிறவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி கொண்டு என் குமாரத்தி என் மகள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தை அப்படியே இருதயத்தில் ஏற்று அப்படியே காதுல கேட்டு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 59 அதிகாரம். Isaiah chapter 59. 21வது வசனத்தை அந்த வசனத்தை அப்படியே காதுல கேளு. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. பாரு, அவர் தம்முடைய ஆவியை உனக்கு கொடுத்துட்டு உன் வாயில அவர் வார்த்தை அருள போகிறாராம். He will put his spirit வாசி on you. மகளே, இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உங்கள் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் உன் வாயிலிருந்தும் பிள்ளைகளின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் உங்கள் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுங்க. அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக நீ தந்தமுடைய வார்த்தை எங்கள் சந்ததி சந்ததியாக எங்களை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். உம்முடைய உடன்படிக்கை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும்படி கர்த்தர் சொன்னீரே, எங்களை ஆசீர்வதியும். இன்று முதல் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். தாவீதைப் போல இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம்
மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல் தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.